ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 11, 2026. இன்றைய நாளை நினைவார்த்தமான நாளாக நாம் மாற்றிவிட வேண்டும். முழு உலகிற்காகவும் இந்த நாளை நாம் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். இன்று முழு நாளும் நாம் முழு உலகிற்கும் சகாஷ் கொடுப்போம். ஏனென்றால் முழு உலகிற்கும் நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் மிகவும் தேவைப்படுகின்றன. எனவே நமது உயர்ந்த கடமையை சதா நினைவில் வைப்போம். நமது பிறவியே உலக நன்மைக்காகவே ஏற்பட்டிருக்கிறது. எதுவரையிலும் நான் எனது லட்சியத்தை அடையவில்லையோ அதுவரையிலும் நான் நிம்மதியாக அமர்ந்து விட மாட்டேன். நான் எனது புத்தியினை அங்கும் இங்கும் அலைபாய விட மாட்டேன். ஏனென்றால் இந்த காரியத்தை ஜென்ம ஜென்மங்களாக நாம் செய்து வந்தோம். பற்றுதலிலும் கவர்ச்சியிலும் தான் ஆத்மா ஜென்ம ஜென்மங்களாக இருந்து வந்திருக்கிறது. இப்போது இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு நாம் தன்னைத்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய நிலையில் நிலைக்கச் செய்ய வேண்டும். எதுவரையிலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் ஏற்படவில்லையோ அதுவரையிலும் நாம் முழு உலகிற்கும் சகாஷ் கொடுக்க முடியாது. நினைவில் வைப்போம், இந்த உலகிற்கு நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் மிகவும் தேவைப்படுகின்றன. நாம் மனிதரின் துக்கங்களை போக்கவில்லை என்றால் வேறு யார்தான் போக்க முடியும்? முழு உலகும் நம்மை நோக்கி தாகம் நிறைந்த பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் ஜென்ம ஜென்மங்களாக பக்தர்களின் மன விருப்பங்களை பூர்த்தி செய்து வந்தோம். நமது ஜடமான சிலைகள் மூலமாக பக்தர்களுக்கு ஆசிர்வாதங்கள் கிடைத்திருக்கின்றன. அவர்களது துக்கங்கள் நீங்கி இருக்கின்றன. அவர்களுக்கு நாம் அமைதி கொடுத்திருக்கிறோம். அவர்களது பிரச்சனைகளை போக்கி இருக்கிறோம். எனவே இப்போதும் கூட நடைமுறையில் அனைவருக்கும் சகாஷ் கொடுத்து நாம் அவர்களது பாவனைகளை பூர்த்தி செய்வோம். அவர்களது துக்கங்களை போக்குவோம். எனவே வாருங்கள், இன்றைய நாளை வைராகிய நாளாக கொண்டாடுவோம். நினைவில் வைப்போம், இந்த சிருஷ்டியின் விளையாட்டு 5000 வருடங்களின் இந்த விளையாட்டு இப்போது முடிவடைகின்றது. இப்போது நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். நம் முன்னிலையில் ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கிறது. நாம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். முழுமையானவர்களாகி முழு உலகிற்கும் சகாஷ் கொடுக்க வேண்டும். எனவே நாம் எங்குமே மாட்டிக்கொள்ள மாட்டோம். முற்றிலும் திடமான எண்ணம் வைப்போம். முழுமை நிலையை அடைவதற்கான, பரிஷ்தா ஆவதற்கான என்ன லட்சியம் எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதோ அந்த லட்சியத்தை அடையாதவரை நான் கவனத்தை சிதற விட மாட்டேன். இந்த முழு உலகுமே ஏதோ கவர்ச்சியில் மாட்டியிருக்கிறது. பொருட்களின் மீதான கவர்ச்சி, சாதனங்களின் மீதான கவர்ச்சி, இவையெல்லாம் மனிதருக்கு மிகுந்த துக்கத்தை கொடுக்கின்றன. நாம் தன்னைத்தான் கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவராக ஆக்கிக் கொள்வோம். எந்தளவிற்கு நாம் கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டிருப்போமோ அந்தளவிற்கு நாம் உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும். எங்கு நமக்கு பற்றுதல் இருக்குமோ நமது அதிகமான சக்தி அங்குதான் செல்கிறது. அதன் காரணமாக உலக நன்மையின் காரியத்தில் வெற்றியடைய முடிவதில்லை. எனவே இன்று முழு நாளும் ஆழமான தவத்தில் கழிப்போம். முன்னிலையில் உலக உருண்டையை பார்ப்போம். நிரந்தரமாக அதற்கு சகாஷ் கொடுப்போம். நான் இன்று அனைவரது கஷ்டங்களையும் போக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் வைப்போம். பாபாவிடமிருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைக்க பெற்றிருக்கின்றனவோ அதிகாலையிலிருந்தே அவற்றை நினைவிற்கு கொண்டு வருவோம். ஆன்மீக போதையில் மூழ்கிவிடுவோம். மேலும் உண்மையான மனதோடு பாபாவுக்கு நன்றி கூறுவோம். பின்னர் நண்பகல் வரையிலும் நன்றாக பயிற்சி செய்வோம். நான் தந்தைக்கு சமமான ஆத்மா ஆவேன். மேலும் பரந்தாமத்தில் பாபாவுக்கு அருகாமையில் சென்று அமர்ந்து விடுவோம். எவ்வாறு பாபா அனைவருக்கும் சகாஷ் கொடுக்கிறாரோ, எவ்வாறு அவருடைய கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவுகின்றனவோ அவ்வாறே நானும் அனைவருக்கும் சகாஷ் கொடுக்கின்றேன். நானும் மாஸ்டர் ஞானசூரியனாவேன். என்னிடமிருந்து கிரணங்கள் வெளிப்பட்டு முழு உலகிலும் பரவுகின்றன. நான் பாபாவுக்கு சமமானவனாவேன். எனது பாவனைகள் பாபாவுக்கு சமமானவையாகும். எனது பார்வை தந்தைக்கு சமமானது. எனது உள்ளுணர்வு தந்தைக்கு சமமானதாகும். எனது சமர்ப்பண உணர்வும் பிரம்மா பாபாவிற்கு சமமானதாகும். இன்று இதன் ஆனந்தத்தை அடைவோம். மேலும் 1 மணியிலிருந்து 4 மணி வரையிலுமான நேரத்தில் தன்னைத்தான் காட்சிப்படுத்தி பார்ப்போம். ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இருந்து விலகி இருக்கின்றேன். இந்த உடல் முற்றிலும் தனிப்பட்டதாகும். பின்னர் மாலை நேரத்தில் முற்றிலும் ஃபரிஷ்தா ரூபத்தை அனுபவம் செய்வோம். தன்னைத்தான் பார்ப்போம்.
நான் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ், ஃபரிஷ்தா ஆவேன். மேலும் பலவிதமான நகரங்களின் மீது பறந்து சென்று அனைவருக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். பாபாவிடமிருந்து கிரணங்களை பெற்றுக்கொண்டு அனைவருக்கும் பரவச் செய்வோம். இந்த நகரவாசிகள் அனைவரது துக்கங்களும் அழிந்து விடட்டும். அனைவருக்கும் சுகமும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கப் பெறட்டும். இரவு நேரத்தில் சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாப்தாதாவிடம் திருஷ்டி பெற்று முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம். பின்னர் பாபாவிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு குட் நைட் கூறிவிட்டு பாபாவின் மடியில் ஓய்வெடுப்போம். இவ்வாறு இன்றைய நாளை தவத்தின் நாளாக கொண்டாடுவோம். ஓம் சாந்தி.